யுபிஎஸ்சி தேர்வு முடிவுகளை இணையதளத்தில் வெளியிட்டது இந்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம். தேசிய அளவில் 23வது இடமும் மாநில அளவில் முதலிடமும் பிடித்துள்ளார் தமிழகத்தைச் சேர்ந்த இளைஞர் சிவச்சந்திரன். யுபிஎஸ்சி தேர்வில் தேசிய அளவில் 23வது இடத்தை பிடித்த சாதனை படைத்துள்ள சிவச்சந்திரனுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வாழ்த்து. தனது தனிப்பட்ட கடின உழைப்பின் காரணமாக இந்த சாதனையை புரிந்துள்ள சிவச்சந்திரன், சாதனைகள் பல புரிய வாழ்த்துகிறேன் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு என தகவல். துப்பாக்கிச்சூடு நடந்த பகுதியை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது பாதுகாப்பு படை. ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் அப்பாவி சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்ட கோழைத்தனமான பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் இரங்கல். பொதுமக்களுக்கு எதிரான இத்தகைய இழிவான செயல்கள் முற்றிலும் கண்டிக்கத்தக்கது என கழக பொதுச் செயலாளர் அறிக்கை. டாஸ்மாக் முறைகேடு குறித்து சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்ப எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு அனுமதி மறுப்பு. எதிர்க்கட்சித் தலைவர் பேச முயன்றபோது மைக்கை ஆய்வு செய்ததற்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கடும் கண்டனர். டாஸ்மாக் முறைகேடு குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பேச அனுமதி மறுத்ததை கண்டித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு. எங்கே போச்சு எங்கே போச்சு ஜனநாயகம் எங்கே போச்சு என சட்டப்பேரவை நுழைவாயிலில் அதிமுகவினர் முழக்கம். டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடைபெற்றுள்ளது குறித்து அமலாக்கத்துறை கூறியுள்ளது குறித்து விளக்கம் பெறவே சட்டப்பேரவையில் பேச முற்பட்டேன். சட்டப்பேரவையில் யாரும் பதில் கூறாததால் டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு புகார் உறுதியாகி உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் பேட்டி. டாஸ்மாக் நிறுவனத்தில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றதாக அமலாக்கத்துறை குறிப்பிட்டிருக்கின்றது. அது குறித்து இந்த அரசு முழுமையான விளக்கம் தெரிவிக்கப்படவில்லை. இன்றைக்கு இதை சார்ந்த மானிய கோரிக்கை தான் வருது. அப்பொழுதுதான் இந்த பிரச்சனையை எழுப்ப முடியும், அதற்கு தக்க விளக்கம் கிடைக்கும். அந்த அடிப்படையில் தான் இந்த பிரச்சனையை நான் சட்டமன்றத்திலே கொண்டு வந்தேன். அது பேசுறதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது மட்டும் இல்லை, இது குறித்து கண்டிப்பாக உறுதியாக நான் பேசுவதற்கு அனுமதி கொடுக்க மாட்டேன் என்று சட்டப்பேரவை சொல்கிறார். டாஸ்மாகில் மது பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வசூலிக்கப்படுவதன் மூலம் நாளொன்றுக்கு 15 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றுள்ளது. மாதத்திற்கு 450 கோடி ரூபாய் வீதம் ஓராண்டில் 5400 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடைபெற்றுள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. டாஸ்மாக் நிறுவனத்துக்கு உட்பட்ட மதுபான விற்பனை கடைகளில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. அப்படின்னா ஒரு நாளைக்கு 15 கோடி ரூபாய் இந்த அரசு மதுபான கடையின் மூலமாக ஊழல் செய்து இன்றைக்கு பல்வேறு தரப்புக்கு போயிருக்கு இந்த பணம். ஒரு நாளைக்கு 1.5 கோடி ரூபாய்னா 1.5 கோடி பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா 15 கோடி ரூபாய் ஆச்சு. 30 நாளைக்கு 450 கோடி ஆகுது. 12 மாதத்திற்கு ஒரு வருடத்திற்கு 5400 கோடி இந்த மதுக்கடை விற்பனை மூலமாக இந்த ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வசூல் செய்வது மூலமாக இந்த ஆட்சியில் 5400 கோடி ஊழல் புரிந்திருப்பதாக தெரிய வருகிறது. தமிழக மக்களின் முக்கிய பிரச்சனைகளை குறித்து சட்டப்பேரவையில் பேசுவதற்கு சபாநாயகர் அனுமதி மறுக்கிறார். சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. மக்களுடைய பிரச்சனை பேசுவதற்கு தான் சட்டமன்றம். பிரதான எதிர்க்கட்சி மக்களுடைய பிரச்சனை, நாட்டில் நிலவுகின்ற ஊழல், அதை முறையாக
நாங்கள் சட்டமன்றத்திலே தெரிவிப்பது எங்களுடைய கடமை, அது பதில் சொல்வது அரசுடைய கடமை. ஆனால் இன்றைய தினம் சட்டப்பேரவை தலைவர் நடந்த உணவு தினம் ஜனநாயக படுகொலையைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அதிமுக ஆட்சியில் பட்ஜெட் மீதான விவாதங்களில் எதிர்க்கட்சிகளுக்கு 1 மணி நேரம் வரை வாய்ப்பு தரப்பட்டது. சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர்கள் பேச வாய்ப்பு மறுக்கப்பட்டு வரும் நிலையில் எதிர்க்கட்சி கொறடா எஸ்பி வேலுமணி பேச்சு. நியாயமான கோரிக்கையை முன்வைத்து போராட இருசக்கர வாகனத்தில் வந்த மாற்றுத்திறனாளிகளை வழிமறித்து காவல்துறையினர் அராஜகம். கஞ்சா கள்ளச்சாராய விற்பனையாளர்களை மடக்கி பிடிக்க தெம்பும் திராணியும் இல்லாத ஸ்டாலின் மாடல் அரசு மாற்றுத்திறனாளிகளை மடக்கி பிடித்து கைது செய்யும் ஸ்டாலின் காவல்துறையின் வீரத்துக்கு இதுதான் இலக்கா என மக்கள் கேள்வி. சென்னையில் 3 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியிருப்பதால் பொதுமக்கள் அச்சம். மீண்டும் கொரோனா பரவும் அபாயம் இருப்பதால் சுகாதாரத்துறை உறக்கம் கலைந்து உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை. கோவையில் பொது கழிப்பறைக்கு மூத்த தலைவர்களின் பெயர் வைக்கப்பட்டிருப்பது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கருணாநிதியின் பேனாவிற்கு கடலில் சிலை வைக்கும் ஸ்டாலின் அரசு தமிழகத்தின் வளர்ச்சிக்கு விதையிட்ட அண்ணாவின் பெயரை கழிப்பறைக்கு வைத்திருப்பது கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கொள்கை கூட்டணி என கொக்கரிக்கும் ஸ்டாலின் அரசு பேரறிஞர் அண்ணாவை இழிவுபடுத்துவதுதான் உங்களின் கொள்கையா என மக்கள் ஆவேசம். தமிழகத்தை வளர்த்தெடுத்த மூத்த தலைவர்களை இழிவுபடுத்துவதும் தமிழர்களின் வளர்ச்சிக்கு துரும்பை கூட கிள்ளி போடாத கருணாநிதிக்கு வீதி வீதிக்கு சிலை வைப்பதும் தான் ஸ்டாலின் மாடலா என காட்டம். அதிமுக பொதுச் செயலாளர் தலைமையில் வரும் 25ஆம் தேதி மாலை கழக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் நடைபெறும் என தலைமை கழகம் அறிவிப்பு. 10 ரூபாய் பாலாஜி என தமிழகம் முழுவதும் புகழ்பெற்ற கரூர்காரரின் புகழ் தமிழ்நாட்டை சுற்றி பார்க்க வந்த வெளிநாட்டவர் வரை நீண்டுள்ளது. வெளிநாட்டவர் எம்ஆர்பி விலை எவ்வளவு என கேட்க கூடுதல் பணம் கேட்கும் பார் ஊழியரின் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது. Oh, MRP எவ்வளோ? MRP எவ்வளோ? MRP இது பார் அட்டாச். Oh, bar attached. MRP really, okay. What do you say? So it's like this is still not the lowest price that we can get. So in India, when we get the lowest price, it's called like MRP, one of the lowest price, like maximum retail price. But here they sell like slightly over that price. Okay. டாஸ்மார்க்கில் நடைபெறும் ஊழல் குறித்து பேச எதிர்க்கட்சி தலைவருக்கு அனுமதி மறுக்கப்படுவது இதற்கு தானா ஸ்டாலின்? அம்பலப்பட்டு நிற்கும் ஸ்டாலின் அரசால் எதிர்க்கட்சி தலைவரின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியவே முடியாது என மக்கள் விமர்சனம். உயர்கல்வித்துறை சார்பாக வெளியான அரசாணை மூலம் நிரந்தர அரசு பணிகளை ரத்து செய்து உதவியாளர், காவலாளி, தூய்மை பணியாளர் உள்ளிட்ட பணிகளை ஒப்பந்த முறையில் நிரப்ப முடிவு செய்துள்ள ஸ்டாலின் அரசு உயர்கல்வித்துறையில் தொடங்கியுள்ள மாற்றம் மற்ற துறைகளுக்கும் விரிவாக்கப்பட வாய்ப்பிருப்பதால் அரசு வேலைக்காக காத்திருக்கும் இளைஞர்களின் கனவை சிதைக்கும் அபாயம். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இன்று சென்னையில் போராட வந்த மாற்றுத்திறனாளிகளை கைது செய்து சர்வாதிகாரத்தை வெளிக்காட்டியுள்ள விடியா திமுகவின் ஸ்டாலின் அரசு நிர்வாக திறனற்ற ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கும் ஸ்டாலின் அதிகார திமிரில் அரசுக்கு எதிரான போராடுபவர்களை அடக்கி ஒடுக்குவது ஜனநாயக படுகொலை என பலரும் கடும் கண்டனர்.
பெண்களை அவதூறாக பேசிய திமுக ஆபாச பேச்சு அமைச்சர் பொன்முடியை கண்டித்து சேலம் மாவட்டம் ஆத்தூரில் அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் நடிகை கௌதமி உட்பட பலர் பங்கேற்று பொன்முடிக்கு எதிராக முழக்கம். அமைச்சர் பொன்முடியே, உனக்கு அமைச்சர் பதவி ஒரு கேடா, உனக்கு அமைச்சர் பதவி ஒரு கேடா. திமுக அரசு, 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 மானங்கட்ட திமுக அரசு, மானங்கட்ட திமுக அரசு, மதிக்கட்ட திமுக அரசு, மதிக்கட்ட திமுக அரசு. பொன்முடி அமைச்சர் பதவியிலிருந்து, பொன்முடி அமைச்சர் பதவியிலிருந்து. தமிழகத்தில் கடந்த ஜனவரி 1ஆம் தேதி முதல் தற்போது வரை சிறுவர்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிராக சுமார் 418 பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கிறது. அப்பா என தனக்குத்தானே பட்டம் கொடுத்து கொண்ட ஸ்டாலின் பாலியல் குற்றங்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பெற்றோர்கள் வேதனை. சேலம் மாவட்டம் மேச்சேரி அருகே 17 வயது மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த இளைஞர் பிடிபட்டார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் போக்சோ குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் அச்சம். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அருகே 9 வயது சிறுவனுக்கு பாலியல் தொல்லை அளித்த 15 வயது மாணவர் மீது போக்சோ வழக்கு. விடியா திமுக அரசு பள்ளிகளில் நல்லொழுக்க வகுப்புகளை கற்பிக்க தவறிவிட்டதன் விளைவே சிறுவர்கள் போக்சோ குற்றத்தில் ஈடுபட காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலைய ஓய்வறையில் பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட இளைஞர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் தினம்தோறும் பொது இடங்களில் நடக்கும் பாலியல் குற்றங்களால் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வர அச்சப்படும் சூழல் உருவாகியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் 50க்கும் மேற்பட்டோர் அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கிக் கொண்டதில் 5 பேர் படுகாயம். ஸ்டாலினின் பொறுப்பற்ற ஆட்சியால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு தமிழகமே போர்க்களமாக மாறியிருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள காளிகவுண்டன் பாளையத்தில் வீட்டில் தனியாக இருந்த பெண் கொலை செய்யப்பட்டதால் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் வீட்டில் கூட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எனவும் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கிடப்பதாகவும் பொதுமக்கள் வேதனை. கோவை சூலூரில் மாட்டு கொட்டகையை காலி செய்வதில் ஏற்பட்ட தகராறில் இளம்பெண் அரிவாளால் வெட்டி கொலை செய்யப்பட்ட கொடூரம். விடியா திமுக ஆட்சியில் கொலைகள் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் சென்று கொண்டிருப்பதாக மக்கள் விமர்சனம். சென்னை புளியந்தோப்பு பகுதியில் மது அருந்திவிட்டு வீட்டில் தகராறில் ஈடுபட்ட தந்தையை மகனை கத்தியால் குத்திக் கொன்ற அவலம். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் கட்டுக்கடங்காமல் விற்கப்படும் மதுவால் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுடன் பல குடும்பங்களும் சீரழிந்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் அருகே ஆர்காவனூரில் குடும்ப பிரச்சனை காரணமாக மாமியாரை இரும்பு கம்பியால் தாக்கி கொலை செய்த மருமகன். ஸ்டாலின் ஆட்சியில் நாளுக்கு நாள் கொலைகள் அதிகரித்து தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. மதுரையில் மது அருந்திக் கொண்டிருந்த போது இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட தகராறில் ஒருவர் மண்வெட்டியால் வெட்டி கொலை செய்யப்பட்ட கொடூரம். ஸ்டாலின் ஆட்சியில் தலைவிரித்தாடும் மதுவால் நாளுக்கு நாள் கொலை சம்பவங்கள் அதிகரித்து சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் அவலம். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க கொண்டு வரப்பட்ட 1 டன் குட்கா பொருட்கள் சிக்கியது. திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியாமல் ஏவல் துறை திணறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் சூலூர் பகுதியில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 330 கிலோ புகையிலைப் பொருட்கள் சிக்கியது. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் கோவை போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தலைநகர் சென்னையில் ஹெராயின் விற்பனையில் ஈடுபட்ட 2 வடமாநில இளைஞர்கள் சிக்கினர். தமிழகத்தில் அதிகரித்து வரும் விதவிதமான போதைப் பொருள் விற்பனையால் இளைஞர்களின் எதிர்காலம் இருண்டு இருப்பதாக பொதுமக்கள் வேதனை. சென்னை வேப்பேரி பகுதியில் இளைஞர்கள் வாழ்வை சீரழிக்க கொண்டு வரப்பட்ட மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் சிக்கியது. விளம்பர மாடல் ஸ்டாலின் ஆட்சியில்
தலைநகரான சென்னை போதைப் பொருட்களின் கூடாரமாக மாறி வரும் அவலம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் 1679 போதை மாத்திரைகள் சிக்கியது. திமுக ஆட்சியில் போதை கலாச்சாரம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு. விருதுநகர் ரயில் நிலையத்தில் பெங்களூருவிலிருந்து சட்டவிரோதமாக மது பாட்டில்களை கடத்தி வந்த இளைஞர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் சட்டவிரோத மதுபான கடத்தல் கும்பல்களின் கூடாரமாக மாறியதாக மக்கள் விமர்சனம். சென்னை பல்லாவரம் பகுதியில் 300 கிலோ கஞ்சா பிடிபட்டது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் உளவுத்துறை உறங்கிக் கொண்டிருப்பதால் போதைப்பொருள் புழக்கம் தொடர்ந்து அதிகரித்து வரும் அவலம். பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து கவனித்து வருவதாக சட்டப்பேரவையில் பதிலளித்த விடியா திமுக அமைச்சர், ஆட்சிக்கு வந்ததும் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என பொய் வாக்குறுதி அளித்து வாக்குகளை பெற்ற விடியா திமுக அரசு ஆட்சி காலம் முடியும் தருவாயில் குழு அமைத்து கவனித்து வருவதாக கூறி மீண்டும் ஏமாற்ற பார்ப்பதாக அரசு ஊழியர்கள் கொந்தளிப்பு. காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு அடுத்த மாதம் 2.5 TMC தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவு. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழகத்திற்கான நீர் பங்கீடு தொடர்பாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் உத்தரவு. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் தொடர்ந்து ஏமாற்றி வரும் ஸ்டாலின் அரசை கண்டித்து ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பேரணி. மே 25 போராட்ட ஆயத்த மாநாட்டிற்கு பிறகு வலிமையான போராட்டங்களை முன்னெடுக்கப் போவதாக விடியா அரசுக்கு எச்சரிக்கை. பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் எடுக்காத சூழ்நிலையில் ஜாக்டோ ஜியோ மே 25க்கு பிறகு போராட்ட ஆயத்த மாநாட்டுக்கு பிறகு வலிமையான போராட்டங்களை முன்னெடுப்போம் என்ற செய்தியை இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். உதவித்தொகை உயர்த்தி வழங்குதல் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மாற்றுத்திறனாளிகள் போராட்டம். நியாயமான கோரிக்கையாக போராடிய மாற்றுத்திறனாளிகளை வலுக்கட்டாயமாக கைது செய்து ஸ்டாலினின் காவல்துறை அராஜகம். தமிழகம் முழுவதும் நியாய விலை பணியாளர்கள் சங்கத்தின் சார்பில் 30 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்த போராட்டம். தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றாத ஸ்டாலின் அரசை கண்டித்து நியாய விலை கடை பணியாளர்கள் கண்டன முழக்கம். ஒதுக்கீடு செய் அத்தியாவசிய பொருட்களை 100% ஒதுக்கீடு செய் அத்தியாவசிய பொருட்களை 100% ஒதுக்கீடு செய் தவிர்க்க வேண்டும். தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் சார்பில் சென்னையில் நடைபெறும் போராட்டத்தில் கலந்து கொள்ள தருமபுரியில் மாற்றுத்திறனாளிகள் ஏறிய பேருந்தை தடுத்து நிறுத்திய போலீசார். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத விடியா திமுக அரசு போராடக்கூட அனுமதி மறுத்து ஜனநாயக படுகொலையில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டி மாற்றுத்திறனாளிகள் பேருந்தில் இருந்து இறங்க மறுத்து போராட்டம். 5000-10,000 சென்னைக்கு போய் முட்டலி போராட்டம் வச்சுங்க சட்டசபையில். அதனால போலீஸுக்காரர் இந்த பஸ்ஸை விடமானு தடுத்து விட்டாங்க. நாங்கள் எப்படி போய் சேர்றது? தமிழ்நாட்டில் இங்கேருந்து ஆந்திராலாம் 10,000 5,000 எல்லாமே கொடுக்குறாங்க. ஒன்று 100%காரங்களும் எதுவுமே இல்லை. 1500 கொடுத்தா 1500 ஒழுங்காக கொடுக்கறதில்ல. ஏரி வேலை பணமும் போடுறதில்ல. அதனால தான் நாங்கள் போராட்டம் பண்ணுறோங்க. போகிறதுக்கு தான் உட்காந்துக்கிறோங்க. பஸ்ஸில் விட மாட்டாங்க போலீஸுங்க. பொழுதோடு 7:30லேருந்து மணி 12ஆவது இதுவரையிலும் எங்களை உட்கார வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே, இது தர்மமா? இதுக்காக தான் போராடுறோம் நாங்கள். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அரசு மருத்துவமனையில் ஏற்பட்ட அறிவிக்கப்படாத மின்வெட்டால் செல்போன் டார்ச் வெளிச்சத்தில் மருத்துவம் பார்த்த அவலம். மக்களை தேடி மருத்துவம் என வெற்று விளம்பரம் செய்யும் ஸ்டாலின் ஆட்சியில் அரசு மருத்துவமனைகளில் முறையான வசதிகளும் நல்ல மருத்துவமும் இல்லை என மக்கள் வேதனை. கள்ளக்குறிச்சியில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான பாசன வாய்க்காலை ஆக்கிரமித்து கட்டியிருந்த முன்னாள் திமுக எம்எல்ஏவின் 26 கடைகள் இடித்து அகற்றம். ஆளுங்கட்சி என்ற திமிரில் அரசு மற்றும் பொதுமக்களின் நிலங்களை திமுகவினர் ஆக்கிரமிப்பது தொடர்கதையாகி வருவதாக மக்கள் விமர்சனம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில்
பெண்கள் பிரிவு எலிகளின் கூடாரமாக மாறி வருவதுடன் தூய்மை பணியாளர்களை வைத்து மருத்துவம் பார்க்கும் அவலம். போதிய மருத்துவர்களை நியமிக்காமல் அமைச்சர் மாசு கும்பகர்ண உறக்கத்தில் இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே ஆரியக்கோன் பட்டியில் உள்ள அரசு பள்ளியில் சத்துணவு சாப்பிட்ட 16 மாணவ மாணவிகளுக்கு வாந்தி மயக்கம். திமுக ஆட்சியில் ஊழியர்களின் அலட்சியமே காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் 8 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் தாண்டி வெப்பம் பதிவாகி உள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதி. அதிகபட்சமாக ஈரோடு, கரூர், பரமத்தி, மதுரை, திருச்சியில் தலா 102.2 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகி உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சிவகங்கை மாவட்டம் செம்பூர் அருகே அரசு பேருந்தும் எரிபொருள் ஏற்றி வந்த டேங்கர் லாரியும் நேருக்கு நேர் மோதி கோர விபத்து. விபத்து நிகழ்ந்த இடத்திற்கு போதிய ஆம்புலன்ஸ் வாகனங்கள் விரைந்து வராததால் ஒரே வாகனத்தில் 7 பேரை ஏற்றிச் சென்ற அவலம். தருமபுரி மாவட்டம் கடத்தூரில் காவல்துறையினரின் ஆசியுடன் கள்ளச்சந்தை மது விற்பனை படுஜோராக நடப்பதாக குற்றச்சாட்டு. கரூர் கம்பெனி தியாகிகள் கல்லா கட்டுவதற்காக கள்ளச்சந்தை மது விற்பனையை காவல்துறை கண்டு கொள்ளாமல் இருப்பதாக மக்கள் வேதனை. செவிலியர்களுக்கு 60,000 ரூபாய் தருவதாக மாரத்தன் அமைச்சர் பொய்யான தகவலை சட்டப்பேரவையில் அளித்திருப்பதாக அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றும் செவிலியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 2021ஆம் ஆண்டு பணியில் சேர்ந்த நாள் முதல் கடந்த 4 ஆண்டுகளாக 18,000 ரூபாய் மட்டுமே ஊதியமாக கொடுக்கப்படுவதாகவும் வேதனை. நான் பிப்ரவரி 2024 எம்ஆர்பி கோவிட் செவிலியராக திருநெல்வேலி மாவட்டத்தில் வேலைக்கு ஜாயின் பண்ணேன். போன மாதம், அதாவது மார்ச் 2025 வரைக்கும் 18,000 ரூபாயை தான் நாங்கள் மாத ஊதியமாக சம்பளமாக வாங்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு முன்னாடி 2015 பேட்சில் இருக்கிற எங்களோட சீனியர்ஸ் எம்ஆர்பி ஸ்டாஃப்ஸும் இதே மாதிரி 18,000 ரூபாயை தான் மாத ஊதியமாக வாங்கிட்டு இருக்காங்கிறத மட்டும் நான் இப்போ தெரிவிச்சுக்கிறேன். 2 வருஷமாக எம்ஆர்பி கோவிட் செவிலியராக பணிபுரிஞ்சிட்ருக்கேன். எங்களுக்கு சம்பளம் இப்போ வரைக்கும் 18,000 தான் கிடைச்சிட்டு இருக்கு. நாங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். வறுமை கோட்டுக்கு கீழே இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் படித்து இந்த வேலைக்கு வந்தோம். இப்போ வரைக்குமே நாங்கள் 18,000 சம்பளம் தான் வாங்குகிறோம். நாங்கள் மட்டும் இல்லை, எங்களுக்கு முன்னாடி எங்கள் சீனியர்ஸ் 5 வருஷமாக இந்த எம்ஆர்பி செவிலியராக பணிபுரிகிறாங்க. அவங்களுமே இந்த 18,000 சம்பளம் தான், இந்த ஊதியம் தான் வாங்கிட்டு இருக்காங்க. திருப்பூர் மாவட்டம் பாலைக்காடு பகுதியில் மது போதையில் திமுக மேயர் தினேஷ்குமாரின் உறவினர் அட்டூழியம் செய்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. மது போதையில் காரை இயக்கியதோடு போக்குவரத்து காவலரிடம் எங்க மாமா யார் தெரியுமா என மிரட்டும் தோணியில் பேசியுள்ளார். சென்னை மேடவாக்கம் பகுதியில் உணவு டெலிவரி செய்யும் ஊழியரை தாக்கி பணம் பறிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினர் முறையாக ரோந்து பணிகளை மேற்கொள்ளாததால் அடிக்கடி வழிபறி சம்பவங்கள் நடைபெறுவதாக மக்கள் வேதனை. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் நள்ளிரவில் உணவு டெலிவரி ஊழியரை தாக்கி அவரது செல்போன் மற்றும் பணத்தை மர்ம நபர்கள் பறித்து சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்டாலின் ஆட்சியில் ஆண்கள் கூட இரவில் நடமாட முடியாதபடி சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கிடப்பதாக மக்கள் வேதனை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள பொய்குணம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் தேனீக்கள் கொட்டியதில் 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அரசு பள்ளிகளை முறையாக பராமரிக்காததால் இத்தகைய அவலங்கள் அரங்கேறுவதாக பெற்றோர்கள் வேதனை. செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கழிவுநீர் குழாய் உடைந்து கழிவுநீர்கள் வெளியேறி வருவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம். மாரத்தன் அமைச்சர் வெட்டு விளம்பரங்களில் மட்டும் கவனம் செலுத்தி வருவதால் அரசு மருத்துவமனைகள் நோய் உற்பத்தி கூடங்களாக மாறி வருவதாக மக்கள் வேதனை. மின்வாகன விற்பனையில் 4வது இடத்திற்கு சென்ற தமிழ்நாடு. ஸ்டாலின் ஆட்சியில் போதிய ஊக்குவிப்புகள் இல்லாதது
மற்ற மாநிலங்களில் வழங்கப்படும் வரி விலக்குகள், சலுகைகள் தமிழ்நாட்டில் குறைவாக உள்ளது போன்றவற்றை பின்னடைவுக்கு காரணம் என நிபுணர்கள் கருத்து. தமிழகத்தில் இன்று முதல் ஒரு யூனிட் விலை எம்சாண்ட் விலை 4000 ரூபாயாக உயர்ந்ததால் வீடு கட்டுவோர் மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் பாதிப்பு. மின் கட்டணம், பால் விலை, சொத்து வரி, பத்திரப்பதிவு கட்டணம் என அனைத்தும் உயர்த்தி பாமர மக்கள் வயிற்றில் அடித்த விடியா திமுக அரசு தற்போது எம்சாண்ட் விலையை உயர்த்தி மக்களின் சொந்த வீடு கனவிலும் கல்லை தூக்கி போட்டிருப்பதாக மக்கள் வேதனை. மக்களுக்கான அரசு என வெற்று விளம்பரம் செய்யும் ஸ்டாலின் ஆட்சியின் நிர்வாக திறமையின்மையால் அடிப்படை உரிமையான ரேஷன் அட்டையை பெற முடியாமல் மக்கள் தவிப்பு. நலத்திட்டங்களையும் பெற ரேஷன் அட்டை முக்கியம் என்ற நிலையில் ஏழை குடும்பங்களை வாசலிலேயே நிறுத்தி வயிற்றில் அடிக்கும் ஸ்டாலின் அரசு. போப் பிரான்சிஸ் மறைவை அடுத்து அடுத்த போப் ஆண்டவரை தேர்ந்தெடுக்க கத்தோலிக்க திருச்சபையின் மரபுப்படி 15 முதல் 20 நாட்களுக்குள் பாப்பரசர் தேர்வு மாநாடு தொடங்க உள்ளதாக தகவல். வரும் மே முதல் வாரத்தில் ஐரோப்பியர் அல்லாத ஒருவர் போப் ஆண்டவராக தேர்ந்தெடுக்கப்படலாம் என கணிப்பு.